செகண்ட் ரவுண்டு மேட்ச்சு யாருக்கு பார்த்தீங்கன்னா தலக்காவூர் வர்சஸ் காரை ராக்கர்ஸ். காரை ராக்கர்ஸ் டாஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலர் யூஸ் பண்ணோம், பவர் பிளே கிடையாது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அரவிந்த் ஸ்ட்ரைக்லையும் பாண்டி நான் ஸ்ட்ரைக்லையும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஜமால் வந்திருக்காரு லெஃப்டி. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஆஃபில் எடுக்கிறாங்க. எஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேன் நடந்துட்டார். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ஜமால். 1 ரன் பேட்ஸ்மேனா சேவியர். வெல் பிளேட். சிறந்த முறையில் எடுக்கப்பட்ட பந்து. கொஞ்சம் வைடரா தான் இருந்தார் ஃபீல்டர். அப்படிங்கிறப்போ 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. சந்திச்ச முதல் பந்தே 4. விக்கெட்டை பற்றி யோசிக்கவே கிடையாது சேவியர். அவங்க டீமை சேவ் பண்ணுறக்கா வந்துட்டாரு. தேர்ட் ஒன் ஸ்விட்ச் விக்கெட். பேட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் உடம்புல சிங்கிள். பாண்டி ஸ்ட்ரைக்கில் சந்திக்க போகிற முதல் பந்து பந்து திசையில் ஆத்திரம்ஸில் தூக்கி விட்டாரு. சிக்கி ஷாட்டு. சான்ஸாக பவுண்டரி பார்ப்போம். வெரைட்டி பிடிச்சிருவார் அந்த ஃபீல்டர். 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மோர் பாடி அட்டாக்கு. இதையும் 2ஆக மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் 2 ரன். அடுத்தடுத்து 2 டபுள். ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கர் டெலிவரி. ஃபர்ஸ்ட் பால் எப்படி போட்டாரோ அதே மாதிரியே போட்டார். டாட் பாலோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. ஒரு ஓவர் முடிவுக்கு 9 ரன்னு, 1 விக்கெட் இழந்து. செகண்ட் ஓவர் போட செல்வம். நேருக்கு நேராக லாங்கல்ல கேட்ச். நல்ல டேக்கன் எடுத்துட்டு வந்து பேட்லேயே போட்டாரு. நீ பேட் பண்ணுறான். ஸ்விட்ச் விக்கெட்டு. ஓய்யோ ஓய்யோ கொஞ்சம் தாங்க சேவ் பண்ணிட்டார். பவுண்டரியை சிங்கிள். நேருக்கு நேராக லாங்கல்ல நல்ல ஸ்டாப்பு. இதுவும் சிங்கிளாக மாறும். ஒரு ஓட்டம். கிளியர் ஹிட்டுங்க. வாட் அ ஷாட். ஃபிளாட்டா போச்சு. இறுக்கி புடி முறுக்கி சுத்தி அடிங்கிற மாதிரி அடிச்சாரு இந்த ஷாட்டை. ஸ்விட்ச் விக்கெட். லோ கேப்டா கீழே வந்துச்சு. டாட் பால். லாஸ்ட் பால் ஒயிட் ஏரி பால். ஷாட் அகைன். இந்த பந்தம் நல்லா மிடில் பண்ணிருக்காரு. 2வது 6 இந்த ஓவர்ல. சோ ராம் ஆன் ஃபயர். 2 ஓவர் முடிவுக்கு 24. 2 விக்கெட் இழந்து தலக்காவூர். தேர்ட் ஓவர் கடைசி ஓவர் போட பழனி 3ஆவது பவுலர். டாப் பேட்ச். இப்பதான் இந்த ஃபீல்டரை உள்ள கொண்டு வந்தாங்க. மேல இருந்து கைக்கே போயிருக்கு. ஐயோ ஒத்த கையில பிடிக்க பார்த்துருக்காரு. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன் அவுட் சைட் ஏஜ். டாப் ஏஜ்னு சொல்லலாம். பவுண்டரி. லக்கி 4 ஓட்டம். பவுண்டரிக்கு அப்புறமா ஒய்டு ரீபால். வெல் பிளேட். நல்ல கனெக்ஷன், நல்ல டிஸ்டன்ஸ். லாரியை தாண்டி போயிருக்கு. பிக்கஸ்ட் 6. இந்த ஓவரும் எக்ஸ்பென்சிவ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு 4 ஒரு 6. டாப் பேட்ச். சான்ஸ் ஃபார் கேட்ச் பார்ப்போம். அடிக்கப்பட்ட பந்து. அது எத்தனை ஓட்டங்களை பெறும்? நல்ல ஸ்டாப்பு. அதிகபட்சமா ஒரு சிங்கிள். அங்க ஃபீல்டர் இருக்காங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச் பார்ப்போம். பாலுக்கு வந்தாரு, தட்டி விட்டுட்டாருன்னு சொல்லலாம். 2 ரன். லாஸ்ட் ஒன் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. பவுலர் பக்கமாகவே ஆடி விட்டுட்டு லாங்கால் அங்கே ஃபீல்டர். இதையும் 2 ரன் ஓடிடுவாங்க. அப்படிங்கிறப்ப எக்கச்சக்க ரன்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த 3 ஓவர் மேட்ச்சில். 3 ஓவர் முடிவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 42 ரன் ஆடி இருக்காங்க. 43 டார்கெட் ஃபார் காரை ராக்கர்ஸ். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். ஜமால் ஸ்ட்ரைக்லையும் விக்னேஷ் நான் ஸ்ட்ரைக்லையும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட சரவணன். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட். நேருக்கு நேரா லாங் ஆன்ல ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. அது எத்தனை ஓட்டம் பூந்தார் லாங் ஆஃப் ஃபீல்டர். 2 ரன். செகண்ட் ஒன் பாக்ஸ் ஏற்கர் முயற்சி. தேர்ட் பால். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் லெக் ஸ்டம்ப்ல. பெரிய கேப் அப்படிங்கறப்ப பவுண்டரி பார்ப்போம். எத்தனை ஓட்டங்களை பெறும்? நல்ல ஸ்டாப். சேவியர் சேவ் பண்ணிட்டார் பவுண்டரியை. ஒரு சிறந்த ஒரு தடுப்பு தடுக்கப்பட்ட போன பால் ஒயிட் ரீபால். ஓய்யோ கொஞ்சம் தாங்க பிடிச்சிருந்தா எக்ஸலன்ட் டேக்கா இருந்திருக்கும். சான்ஸ் ஃபார் பாட்டம் ஆஃப் த பேட். அடிக்கப்பட்ட பந்து. அது அவரையும் தாண்டிருச்சு. 6 கொடுத்துருக்காங்க. மச் நீடட் 6. இவங்களும் இன்னும் 2-3 ஆறு கிட்ட அடிக்கணும். அப்பதான் சேஸ் பண்ண முடியும். அதை நோக்கி தான் இருக்காங்க பேட்ஸ்மேன்ஸ். சான்ஸ் ஃபார் பவுலர் எப்படி பாருன்னு நினைக்கிறேன். வலிக்கு பலி பந்தா இருக்கும். அவர் பிடிச்சாருன்னா எஸ் டேக்கன். முதல் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. 1 ஓவர் முடிவுக்கு 11. 1 விக்கெட் இருந்து இன்னும் 12 பாலுக்கு 31 தேவை. ஓவருக்கு 15 ரன் ரைட். செகண்ட் ஓவர் சேவியர் வந்திருக்காரு. யாக்கிங் லென்த் கிரீஸ்குள்ள வரைக்கும் போட்டாரு. செகண்ட் ஓவர் அகைன் அதே மாதிரியான ட்ரை. கொஞ்சம் முன்னாடி விழுந்துச்சு. பாட்டம் ஆஃப் த பேட்ல எடுத்துட்டாரு. 2 ரன் ஓடி எடுத்துருவாங்க. சிறந்த ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு 10 பாலுக்கு 30 ரன் தேவை.
ஷாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து அதிகபட்சமாக ஒரு சிங்கிளாக இருக்கும் அந்த ஃபீல்டர். தடுப்பாட்டம் 2 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அந்த ஃபீல்டர். 2 ரன். மேலே ஃபீல்டர் நேருக்கு நேரம் வச்சிருந்தாங்க. பால் ஒயிட் ட்ராப் இருக்கு. 2 ஃபீல்டர் ஒன்று கூடுவாங்க. அங்கு ஒரு இதுவும் 2 ரன். தடுப்பாளர் பெரிய சுத்தல் கீப்பர் கைவசம். டாட் பால் புள்ளி பந்து. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து வரல. ஷாக்கிங் லென்த் டவுன் த ட்ராக் போய் யாருக்கார மாற்றினார் பேட்ஸ்மேன். ஒரு சிங்கிள். 2 ஓவர் முடிவுக்கு 18 ஒரு விக்கெட் இழந்து 6 பாலுக்கு 25 தேவை. 4 பெரிய ஷாட் தேவை. பவுலிங் அண்டையில் முருகன் விக்னேஷ் ஸ்ட்ரைக்கில் ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் பால் 3 பால் பெரிய சுத்தல் டாட் பால். இதுக்கப்புறமா எல்லா பாலுமே ஃப்ரீ ஸ்விங்குக்கு போயிடுவாங்க. செகண்ட் பால் ஒயிட் ஏரி பால். ஷாக்கிங் லென்த் கொடுக்காத பந்து பந்து அங்கே 1 2 என்று பழனி பேட்ஸ்மேன் டாப் பேட்ச் ஃபீல்டருங்க. பால் கீழே போயிடுவார். நல்ல நீலாகலாம் குயிக்கர் 1 டாட் பால். நல்ல ஒரு மட்டை வீச்சு அங்கே ஒரு ரன் ஓடி எடுப்பாங்க. மேட்சோட லாஸ்ட் பால். இந்த டாட் பாலோட தலக்காவூர் இந்த செகண்ட் ரவுண்டு மேட்சை வின் பண்ணி முதல் டீமாக 3rd ரவுண்டுக்குள்ளே போகிறாங்க. ஹார்ட்லெக் காரை ராக்கர்ஸ். அனதர் செகண்ட் ரவுண்டு மேட்ச் யாராருக்கு பார்த்தீங்கன்னா அரியக்குடி வர்சஸ் இழுப்புக்குடி. அரியக்குடி டேஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இழுப்புக்குடி பேட்டிங், அரியக்குடி ஃபீல்டிங். இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலர் யூஸ் பண்ணோம். பவர் பிளே கிடையாது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அமோப்பா ஸ்ட்ரைக்லையும் குணா நான் ஸ்ட்ரைக்லையும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வீரசேகர் ஓவர்திங்களா ஃபர்ஸ்ட் ஒன் பாடி அட்டாக் சான்ஸ் டபுளான்னு பார்ப்போம். ரொம்ப டீப்பாக இருந்தார் ஃபீல்டர். செகண்ட் ஒன் ஸ்விட்ச் கிட்டுக்கு போனாரு. ஏறி போச்சு டாட் பால். தேர்ட் ஒன் சான்ஸ் ஆஃப் பண்ணி எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு ஆல் போட்டாங்க. கத்திர் இருக்காருங்க. சிங்கிள். இப்போ ஸ்ட்ரைக்கில் குணா கேப்டன் குணா நிறைய ஆட்டாரு. பேட்டில் எடுத்துட்டாரு. ஃபீல்டர் டேனி ஃபர்ஸ்ட் மோர் ஃபுல் டாஸாக வந்துச்சு. கிரீஸ்குள்ளேயும் விழுந்துச்சு. டாட் பாலாகவும் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் டவுன் த ட்ராக் லெக் ஸ்டம்ப்ல அங்கே ஃபீல்டர் டேனி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பார் ஃபீல்டிங்கில் எப்பவுமே. ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க. எஸ் 1 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட்டு. 4-6 விட்டு கொடுக்காம நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரை வீரா. ஒரு ஓவர் முடிவுக்கு 5 ரன் அடிக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து இழுப்பக்குடி. செகண்ட் ஓவர் போட வசந்த் வந்திருக்காரு. ரோஷன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ஷாக்கிங் லென்த் நேர எடுத்துட்டு வந்து காலில் போட்டிருக்காரு. சிங்கிள். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். ஃபீல்டரை தாண்டிருச்சு. ஸ்லிப் ஆயிட்டார் ஃபீல்டர். கவன குறைவின் காரணமாக 2 ஓடி எடுத்துட்டாங்க. தேர்ட் ஒன் ஸ்கூப் பண்ணாரு. வித்து கொடுக்காத பந்து கொஞ்சம் பாடி லைனில் போட்டிருந்தா மேபி கோலாவச பக்கமாக பவுண்டரியாக இருந்திருக்கலாம். இப்போ 1 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட். நியூ பேட்ஸ்மேன் ஹரி வெல் டிஃபென்ஸ் ஓடி புறக்க பார்க்குறாங்க. அங்கே பிடிச்சி அடிக்கல 2 ரன். நல்ல ஷாட் கேப்ல போகுது. பவுண்டரி அட் பார்ப்போம். 1 பவுன்ஸ்ல எஸ் கிளியர் பண்ணிருச்சு பவுண்டரி. இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஹரி பேட்ல இருந்து வந்திருக்கு. ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாரு. டாட் பால் கீப்பர் கைவசம். 2 ஓவர் முடிவுக்கு 15. இந்த ஓவரை கொஞ்சம் மூவ் பண்ணிருக்காங்க ரன்ஸை. 2 விக்கெட் இருந்து இழுப்புக்குடி. தேர்ட் ஓவர் லாஸ்ட் ஓவர் போட பாலா வந்திருக்காரு. 3வது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட் நேருக்கு நேரா. எனக்கு தெரிஞ்சு நேர் திசையில வர்ற முதல் 6 நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாள் நண்பர் ரியாஸ் எடுத்தாரு. அன்னைக்கு வந்துச்சானு தெரியல. நான் வந்ததுக்கு அப்புறம் இதுதான் நேர் திசையில வர்ற 6. ரோஷன் பேட்ல இருந்து செகண்ட் ஒன் ஸ்விட்சிங் இன். எஸ் பியூட்டி ஆஃப் ஹிட்டிங்க. உருண்டே போயிருச்சு. ஃபாஸ்டா போயிருச்சு. அவங்க டீம் பக்கமே ஆடி விட்டாரு. ஒரு கேமியோ வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் ரோஷன். தேர்ட் பால் ஒயிட் த்ரீ பால் டாப் பேட்ச் அவரே பிடிச்சிருவாரு. பலிக்கி பலி பந்தா இருக்கும். வாட் அ கம் பேக். அத்தனை பேட்ஸ்மேன் மாது ஆப்ஷன்ஸ்ல தூக்கி விட்டாரு. அதிகபட்சமா 2 இருக்கும். ஃபாஸ்ட் அவருக்கு பந்தாங்க. கதிர் நல்ல ஸ்டாப். நல்ல ஒரு தட்டப்பு பண்ணி கதிரிடம் இருந்து
வெல் பிளே. ஃபீல்டர் தலைக்கு மேல தூக்கி விட்டு ஓவர் தி ஹெட் போயிருக்கு. பெரிய கேப் அப்படிங்கறப்ப பவுண்டரி ரன் பாப்போம். 3 பவுண்டரி போயிருச்சுங்க. மச் நீடட் 4. இந்த ஓவரை சைஸா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 4 ஒரு 6ன்னு. ஃபர்ஸ்ட் பால் வைடு ரீபால். ஒரு ஓட்டல் ஷாட்டுக்கு போனாரு. அங்க ஒரு ரன் அவுட்டா மாறும். எஸ் விக்கெட் ரன் அவுட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிய போகுது. 33 ரன் ஆடி இருக்காங்க இலுப்பக்குடி. அரியக்குடி டீமுக்கு 34 டார்கெட். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மனா பாலா ஸ்ட்ரைக்லயும் மதி நான் ஸ்ட்ரைக்லயும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட தினேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வைடு ரீபால். இன்சைட் எட்ஜ் இருந்துச்சு. தேகிட்டாரு கீப்பர் டாட் பால். அதே மாதிரியான பந்து கிரீஸ் வரைக்கும் வந்தாரு. பாக்ஸ் டு பாக்ஸ் நல்லா பிடிச்சி போட்டுட்டு இருக்காரு தினேஷ். தடுவான் ஃபுல் டாஸ் பால். பேட்ல சரியான மீட் இல்ல. டபுள் ஆன் பார்ப்போம். நிறைய ஓடி எடுக்கணும். அப்படிதான் இலுப்புக்குடி எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேரா அங்க ஃபீல்டர் மாது. சிங்கிள். அதே ஸ்ட்ரைக்ல ஸ்லோயர் ஒன் லெக் மாதிரி போட்டாரு. இங்கே கிடக்கும். எடுத்து எரிஞ்சிருக்காங்க. சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அப்படி இருந்தோம். ஃபுல் டாஸ் பால் நல்லா தேக்கி போட்டாரு குணா. டாட் பால். சீக்கிரமான ஸ்டார்ட் தினேஷ் இங்க யங்ஸ்டர். ஒரு ஓவர் முடிவுக்கு 5 ரன் ஆடி இருக்காங்க. நோ விக்கெட். செகண்ட் பவுலர் நியூ பவுலர் கண்ணா. ஃபுல் டாஸ் பால் நல்ல ஸ்டாப். பாலா ஸ்ட்ரைக்ல செகண்ட் ஒன். நேரத்துல வந்து கால்ல பாடி அட்டாக். சிங்கிள். மதி ஸ்ட்ரைக்ல பெரிய ஷாட்டுக்கான தேடல் இருக்கும். ஃபிளாட் ஆடி இருக்காரு கீழே. சாமா ஃபீல்டிங் எப்படி பிடிச்சாரு இத. ஸ்லோயர் ஒன். ஃபுல் டாஸ் பால் கைக்கே போகும். சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க. லெக் ஸ்டெப்பை காமிச்சாரு. உடம்புல பட்டு ஏறி வந்துச்சு. டாட் பால். கிரேட் டெலிவரி. பேட்ஸ்மேன் ஏறி போனா பார்த்து தெளிவா எடுத்து போட்டிருக்காரு. டாட் பால். 2 ஓவரையும் 5 ரன்ல பிடிச்சு போட்டிருக்காங்க. 2 ஓவர் முடிவுக்கு 10 நோ விக்கெட் அரியக்குடி. ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 24. 4 பெரிய ஷாட் இந்த கிரவுண்ட்ல சாத்தியமா தெரியல. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேர்ட் பவுலர் ரோஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இன்சைட் எட்ஜ் இங்கே கிடக்கு. ஸ்டெம்ஸ்ல பல்ல சிங்கிள். செகண்ட் ஒன் பிஃபோர் லென்த்ல இழுத்து போட்டாரு. சான்ஸ் ஃபார் டபுள். டூ ரன். நல்ல ஷாட்டுங்க. கிளியர் ஹிட். முன்னாடி இந்த ஷாட்டை பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த லாஸ்ட் ஓவருக்கு ப்ரெஷர் இல்லாம இருந்திருக்கும். மச் நீடட். 3 பாலுக்கு 15. இந்த பால் 6 போச்சுன்னா ப்ரெஷர் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அங்க ஃபீல்டர் பின்னாடி போய்கிட்டே இருக்காரு. 6 லைனுக்கு வெளியே நின்று கேட்ச பிடிச்சிருக்காரு. பாலா எடுத்துட்டு போக பாக்குறாரு இந்த மேட்சை. ரெண்டுக்கு 9. இதையும் குத்தி போட்டாரு. வேகமா வந்துருச்சு கீப்பர் கைவசம். டாட் பால். 1க்கு 9. கிளீன் போல்ட். லெக் ஸ்டம்பை தட்டி தூக்கி இருக்கு. இந்த மேட்சை இலுப்பக்குடி வின் பண்றாங்க. தேர்ட் ரவுண்டுக்குள்ள செகண்ட் டீம் ஆடி எடுத்து வைக்கிறாங்க. இன்னைக்கு ஹார்ட் லெக் அரியக்குடி அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு மாதிரி லாஸ்ட் ஓவர்ல ஒரு கேமியோ பதிவு பண்ணாரு பாலா. இருந்தாலும் எடுத்துட்டு போக முடியல.